எல்லாருக்குமே திருப்தியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது கண்டிப்பா இருக்காது. இன்னைக்கு டே 188. இப்பதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். என்ன ரீசன்னா, அன்னைக்கு போயிட்டு அவங்க கூப்ட்டு, அவங்க ஒரு ஃப்ரேம் குடுத்தாங்க. அந்த மாரி சைஸ்ல வேணுங்கிற மாரின்ட்டு. அத செக் பண்ணக்குள்ள வந்துட்டு அன்சைஸ்டா இருந்தது. அந்த காரணத்துக்காக சரி நம்மள்ட்ட ஒரு சாம்பிள் தான் இருக்கு. எடுத்துட்டே போயிடுவோமேன்னுட்டு எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போயிட்டு அது குடுத்துட்டு பிரைஸும் சொன்னேன். அந்த அன்சைஸ்டு பிரைஸும் வந்துட்டு சொன்னேன். அவங்களுக்கு வந்துட்டு இந்த சாம்பிள்ல வச்சிருந்தேன்ல ஃப்ரேமு, அந்த சைஸே போதும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, என்கிட்ட ஒண்ணு இருக்கட்டும். நான் வந்து மேனேஜ்மென்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்கள்ட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்காங்க. இனி அ இங்க ஸ்கூல்லேருந்து வர டெசிஷன் தான். என்ன டெசிஷன் குடுக்க போறாங்கன்னு தெர்ல. பார்த்துக்குவோம். அப்புறம் நம்ம ஷாப்ல வந்துட்டு நெறைய நெறைய பேருக்கு நம்ம பண்ணி குடுத்துருக்கோம். எல்லாருக்குமே திருப்தியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது கண்டிப்பா இருக்காது. ஆனா ஒரு 99% நல்ல திருப்தியா தான் போவாங்க. எகெயின் நம்மகிட்ட வரப்பயும் அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாரி தான் நான் ஹேண்டில் பண்றதும். இப்ப என்ன செஞ்சு குடுத்தாலுமே அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனும் இருக்கும். அப்போ கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்துட்டு ஜெராக்ஸ் எடுக்கக்குள்ள நான் சொன்னேன். இந்த மாரி எல்லாம் தெளிவா தான் சொன்னேன். அவங்க பரவாயில்லன்னுட்டு எடுக்க சொன்னாங்க. எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு திருப்தி இல்ல. அது ஒண்ணு கண்ணாமண்ணு பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒழுங்கா நம்மட்ட அப்பப்ப எப்பயாவது பேசுறாங்க. இருந்தாலுமே ஒழுங்கா பேசல. சரின்னு விட்டாச்சு. இப்போ இன்னைக்கு வந்துட்டு அந்த ஆளு கூப்பிட்டாங்க. நான் நடந்து போயிட்டு இருந்தேன். கூப்பிட்டாப்புல. கூப்பிட்டுவிட்டு இந்த மாரி வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். என்ன இதுன்னுட்டு கேஷுவலா பேசுற மாரியே பேசினாப்புல. ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். நானும் அதே மாரி கேஷுவலா பேசுற மாரி எல்லா டீட்டெயிலா சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாரி வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி இருக்குது. அதில சும்மா அந்த எஃபெக்ட் அது மாரிலாம் ஆட் பண்ணேன். எனக்கு டைம் கிடையாது. டைம் இருந்துச்சுன்னா தாராளமா பண்ணிக்கலாம். ஆனா டைம் கிடையாது. அப்படிங்கிற மாரிலாம் சொன்னேன். ஆனா டெய்லியும் வந்துட்டு நான் எப்படியும் வீடியோ ஒண்ணு எடுக்கணும். அப்புறம் எடிட் பண்ணணும். வேற ஒர்க்கும் இருக்குது. ஷாப்ப பார்க்கணும். அ வீட்ல உள்ள வேலைகளும் பார்க்கணும். எல்லாம் சொல்லிட்டு இருக்கக்குள்ள, சரி, சரி. ஆமா கரெக்ட்டு தான் அப்படின்ட்டாப்புல. அப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் நெறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நல்லா நமக்கு இந்த வீடியோ வழியா ரெகக்னிஷன் கிடைக்குது. சும்மா 1, 2 வீடியோவுக்கு வந்துட்டு பதில் வரும். அதுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வந்தோனே அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஓகே. அப்ப நல்லா காமனா பேசிட்டாங்க. அந்த 99%ல இன்னும் ஒரு 2, 3 பேருன்னு இருக்கிறாங்க. ஒழுங்கா நமக்கு திருப்தி இல்லாம அவங்க. அதுவும் இப்ப சரியாயிடும் மோஸ்ட்லி. ஓகே. பாப்போம்.